Hello everyone, welcome back to Dragon's Club. New mask, same task. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா AI, generative AI. இந்த வீடியோ நான் கிபிலி ஸ்டைல் ட்ரெண்டான போவே போலான்னு இருந்தேன். அப்போ போட முடியாம போயிடுச்சு, அதனால தான் இப்போ போடுறேன். அப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா என் லோகோ சேஞ்ச் பண்ணது வந்து ஆரம்பிக்கலாம். என் லோகோ வந்து ஜாக் சேன்ல வர ஷிண்டு கேரக்டர் தான் என் லோகோவை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேரக்டர் பப்ளிக் டொமைனும் கிடையாது, ஃப்ரீயாகவும் வரல. இப்போ நான் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணா அவங்க எனக்கு காப்பிரைட் கொடுக்கலாம். இப்போ காப்பிரைட் கொடுக்கறதுனால சேனல்ல இருக்க வீடியோலாம் மொத்தமா போகலாம், அப்புறம் காலையை முட்டு கிளம்ப வேண்டியதுதான். அதனால நான் வந்து லோகோவை மாத்தலாமா, வேற என்ன பண்ணலாம் அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வச்சு இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ChatGPT கேட்டு பார்த்தேன், இதை எப்படி ரெடி பண்றது, இதே இமேஜ் மாதிரியே எனக்கு வேணும், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும், வேற கலர் அந்த மாதிரிலாம் கொடுத்தேன். அது ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு. அந்த ப்ராம்ப்ட் எடுத்துட்டு போய் லியானோடோல போட்டோன்னா இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் கொடுத்துச்சு. அங்க இருந்தா இது எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வீடியோக்கு நடுவுலலாம் ஃபேஸ் வரும்ல, அந்த ஃபேஸ் வைக்கிறதும் அங்க இருந்தா ஜென்ரேட் பண்ணி எடுத்தேன். இப்போ நான் இதே ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்துருந்தேன்னா அவன் எனக்கு அத்தனை ரிசல்ட் கொடுத்துருப்பானான்னு தெரியாது. அவன் கொடுக்குற ஒரு ரிசல்ட்டை தான் நான் எடுத்துக்கணும். சேம் டைம் அதுக்கும் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் கன்சியூம் ஆகும். இதை நான் வெறும் ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருப்பேன். இதே தான் கிபிலி எஃபெக்ட்டுக்கும் நடந்துச்சு. கிபிலி எஃபெக்ட்ல என்ன ஆயிருக்குன்னா, சேம் என்னோட வீடியோக்கு நான் யூஸ் பண்ணதுக்கும் கிபிலி எஃபெக்ட்டுக்கும் இருக்க ஒரு ஒத்துமை வந்து டிஃப்யூஷன் மாடல் தான். டிஃப்யூஷன் மாடல்னா என்னன்னா, இந்த மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டாவை, அது ஒரு டேட்டா செட்டா மல்டிபிள் டேட்டாஸை எடுத்து அந்த டேட்டாவை வந்து ஏஐ மாடலுக்கு ஃபீட் பண்ணும். அது வந்து நம்ம கொடுக்கறதெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஆக்கி, அதாவது நம்ம கொடுக்குற கேரக்டர் கண் இந்த அளவுல இருக்கு, வாய் இந்த அளவுல இருக்கு, மூக்கு அந்த அளவுல இருக்குன்னு கொடுத்து அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கும். அதை வந்து டேட்டா வெயிட்னு சொல்லுவோம். இப்போ கிபிலி எஃபெக்ட் கேஸுக்கே வரலாம். கிபிலி எஃபெக்ட்ல வந்து நம்மளோட இமேஜை தான் கொடுக்குறோம். நம்மளோட இமேஜ் கிபிலி வேர்ல்டுல இருந்தா எப்படி இருக்குன்றதை அது கொடுக்குது. இது வந்து காப்பிரைட்டுக்குள்ள வருமானு கேட்டா காப்பிரைட்டுக்குள்ள வராது, ஏன்னா ரீக்ரியேஷன். இது வந்து ரீக்ரியேஷன் தான் பண்ணுது. இப்போ கிபிலி ஸ்டூடியோல வர ஒரு கேரக்டர் இது நம்மளுக்கு கொடுத்திருந்தாதான் அது வந்து காப்பிரைட்ல வரும். கிபிலி ஆர்ட் ஸ்டைல் இது கொடுக்குதுன்றப்போ இதனால அந்த ஆர்டிஸ்டோட வேல்யூ இல்லாம போகுது. அந்த ஆர்டிஸ்ட் எடுக்கிற படத்துக்கெல்லாம் மதிப்பு இல்லாம போகுது. அதெல்லாம் முடியாது, அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி யாருமே படம் எடுக்க முடியாது. ஏன்னா இப்ப கிபிலி எஃபெக்ட் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மியாசாக்கின்னு ஒருத்தரே எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் வந்து கிரேவ்ஸ் ஆஃப் ஃபயர்ஃப்ளை பார்த்திருக்கேன், ஸ்பிரிட்டட் அவே பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவர் வந்து இது வரைக்கும் 25 படம் கொடுத்திருக்காரு. அவர் எடுத்த ஒரு படத்துல வந்து இந்த மாதிரி 4 செகண்ட் சீனு, அந்த 4 செகண்ட் சீனை வரையறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 10 நிமிஷம் சீனையே 4 செகண்ட்ல ரெடி பண்ணி கொடுத்துட்றப்போ 4 செகண்ட் சீனை ரெடி பண்றதுக்கு ஏஐக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவர் ஒரு ஆர்டிஸ்டா இத்தனை வருஷத்துல 25 படம் கொடுத்திருக்காருன்னா 25 படத்துலயும் பார்த்தது வந்து ஆர்ட் ஸ்டைல மட்டும் கிடையாது, கதையையும் தான். இப்போ வந்து கிரேவ்ஸ் ஆஃப் ஃபயர்ஃப்ளை எல்லாம் கிளைமேக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். அவரோட ஆர்ட் ஸ்டைலும் இருந்தாலும் ஸ்டோரிக்காகவும் படத்தை பார்த்தாங்க. வந்து இந்த மாதிரி ஏஐ வச்சு ரீக்ரியேட் பண்ண முடியும்னா ஸ்டோரியா ஏஐ வச்சு ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸ்டோரின்றது எப்போ கிரியேட் ஆகும்னா, ஒரு மனுஷனோட ரொம்ப சந்தோஷமா இருக்க டைம்லயும் ரொம்ப சோகமா இருக்க டைம்லயும் அது வந்து எமோஷன். அதாவது இப்ப இருக்குது நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதால சொந்தமா யோசிக்க முடியாது, எமோஷன் கிடையாது. இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு அவரை மாதிரியே ஏஐ யோசிச்சு அவரை மாதிரியே ஒரு படத்தை எடுக்க முடிஞ்சாதான் அதை நினைச்சு அவர் வருத்தப்படணும். இப்ப வந்து அவரே ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம், அது அவரோட விருப்பம். யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாம போலாம். 100 கதை இருக்குன்னா 25 கதை தான் எடுத்திருக்காருன்னா, அதாவது இத்தனை வருஷத்துல 25 கதை தான் எடுத்திருக்காருன்னா யூஸ் பண்ணி அடுத்த ஒரு 5 வருஷத்துலயோ இல்லைன்னா 2 வருஷத்துலயே அவரோட மீதி 75 கதையும் சொல்லிடலாம். அவருக்குன்னு சொல்ல, ஆர்டிஸ்ட்களுக்கே இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா ஏஐ நல்லதுதான். ஏஐன்றது இப்போ வந்தது கிடையாது. நம்மலாம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஏஐ வந்து நம்ம கம்ப்யூட்டர்லாம் விளாண்டுருப்போம், செஸ் கேம். அது வந்து கிளாசிக்கல் ஏஐ. நம்ம ஒரு கீ மூவ் பண்ணா அது ஒரு கீ மூவ் பண்ணும். அதுலயே ஈஸி, இன்டர்மீடியேட், ஹார்டுன்னு 3 லெவல் கொடுத்துருப்பானுங்க. அந்த லெவலுக்கு அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஏஐ எல்லாம் கண்டுபிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து 1950லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு தெரபிஸ்ட் ஏஐ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 1964ல. அது பேரு எலிசா. டீப் லேர்னிங் இன் மெடிக்கல்
பற்றிலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு வீடியோ வந்துச்சு, நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அப்லோட் பண்ண டேட் வந்து 2015லேயே மெடிக்கல்ல டீப் லேர்னிங் வந்துருச்சு. இப்போதான் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஆஃப் லைஃப்ன்ற ஒரு கேம். ஆஃப் லைஃப் கேம்ன்றது கேம் இண்டஸ்ட்ரிக்கே அது ஒரு பெரிய ரெவல்யூஷனாக இருந்த ஒரு கேம். அந்த கேமில் ஒரு பயங்கரமான மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளே நம்ம ஃபேஸை கொடுத்துட்டா அந்த ஃபேஸை வந்து நம்ம லிப்சிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஃபேஸை கொடுத்துட்டு டயலாகை கொடுத்தா கொடுத்துருக்க டயலாகுக்கு ஏற்ற மாதிரி லிப்சிங்கை மூவ் பண்ணுற எல்லாம் இப்போ வந்துருச்சு. செப்பரேட்டாக இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது, பேயும் இருக்குது. இதே டெக்னாலஜியை 2004 ஹாஃப் லைஃப் கேமுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அந்த டைமில் இருக்க என்பிசிஸ்லாம் நார்மலாக மற்ற கேமில் இருந்த என்பிசிஸ்லாம் சும்மா வாயை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதும் கண்ணை மூடி திறக்கிறதும் அனிமேஷன் மட்டும்தான். அதுக்கு லிப்ஸுக்கும் ஐக்கு மட்டும் போன்ஸ் வச்சுட்டு அதுக்கு அனிமேஷனை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது, ரெவல்யூஷனாக இருக்கணும்னு ஹாஃப் லைஃப் கேம் கிரியேட்டர்ஸ் வால்வ் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட என்பிசிஸுக்கெல்லாம் ஃபேஷியல் அனிமேஷன் அண்ட் ஐபால் மூவ்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா டாக்டர் பால் எக்மன்றவர் 1970s ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மனுஷனோட மூஞ்சில் 43 மசில் தான் இருக்குது. அந்த 43 மசிலும் ஒவ்வொரு எமோஷனுக்கும் அந்த மசில்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி மூவ் பண்ணுது. இந்த மாதிரி மூவ் பண்ணுனா அவன் அந்த எமோஷனில் இருக்கான்றதை புரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஒரு ஸ்டடியை அவர் வந்து 1970s பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அந்த ஸ்டடியை எடுத்து 2004 இவங்க அந்த ஸ்டடியை எடுத்து அந்த கேமில் இருக்க எல்லா என்பிசியையும் எடுத்து வச்சு ஒவ்வொரு என்பிசிக்கும் ஃபேஷியல் மூவ்மெண்ட்னா 43 பிளண்ட் ஷேப் கிரியேட் பண்ணி அந்த டைம்லயே வாய்ஸ் சிங்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் சிங் மெக்கானிசத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ 43 அனிமேஷனையும் வரிசையை அடுக்கி வச்சுட்டு நம்மளோட என்பிசியை வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு வாய்ஸ் சிங், அந்த வாய்ஸ் வந்து ஏறி இறங்கி வரும்போது ஒவ்வொரு ஏறி இறங்குறதுக்கும் ஒவ்வொரு ஃபேஷியல் அனிமேஷன் வந்து அந்த என்பிசி மேலே இருக்கும். அப்போ அந்த மல்டிபிள் அனிமேஷன் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மசில் மூவ்மெண்ட்டை பண்ண வச்சதுனால அது வந்து அந்த கேம் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு எவால்யூஷனாக இருந்துச்சு. அது ஒரு புது மெக்கானிசமாக இருந்துச்சு 2004 இப்போ நம்ம ஈஸியாக பண்ணிட்டு இருக்கிறத 2004 ப்ரோக்ராம் பண்ணாங்க. அப்புறம் ஏஏ ஒர்க்லாம் ரீப்ளேஸ் பண்ணுதுன்றாங்க. விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வேலை இல்லை, எடிட்டர்ஸ் எல்லாம் இல்லை, படம் வந்து ஃபோன்லேயே படத்தை வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து ரெடி பண்ணிடலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை போகுது. இதுக்கு முன்னாடி வந்து படத்தெல்லாம் டேப் ரெக்கார்டரில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. டேப் ரெக்கார்டில் எடுத்துகிட்டு இருக்கும்போது எடிட் பண்ணுறதே பெரிய டாஸ்க்கு, ரீடேக்கெல்லாம் டக்குன்னு போய்க்க முடியாது, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் படத்துக்குள்ளே டிஜிட்டல் வந்துச்சு. டிஜிட்டல் எடிட்டிங் வந்தோடனே எத்தனை ரீடேக் வேணால் போகலாம். டேப் ரெக்கார்டரில் விஎஃப்எக்ஸ் செய்யறதே கஷ்டமாக இருந்துச்சு. டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் தான் விஎஃப்எக்ஸ் மாறிச்சு, படம் கலராக மாறிச்சு. டேப் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ், டேப் யூஸ் பண்ணுற எடிட்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் தான் போச்சு. வேலை இல்லாமல் போகுதுன்றதுக்காக நம்ம டிஜிட்டல் எடிட்டிங் சிஸ்டத்தையோ டிஜிட்டலாக மீடியா மாறுறதையோ அந்த டைமில் நம்ம நிறுத்தி இருந்தோம்னா இந்தளவு வளர்ந்துருக்க மாட்டோம். அந்த டைம்லலாம் ப்ரொடியூசர் அப்ரூவ் பண்ணி வர்றது மட்டும்தான் படம். இப்போ யூடியூப்லேயே ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபோன் இருந்தாலே இப்போ படத்தை எடுத்து முடிக்க முடியும். அதே மாதிரி தான் எப்படி டேப் ரெக்கார்ட்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஃபோன்னு எவால்வ் ஆகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட இன்னொரு எவல்யூஷன் தான் இந்த ஏஐ. இதனால ஹை பட்ஜெட் போட்டு எடுக்க வேண்டிய விஎஃப்எக்ஸ் ஷாட்டை ஈஸியாக ரீக்ரியேட் பண்ணிட முடியும். ஏஐயை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா எப்படி கம்ப்யூட்டர் எரா 2000 வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்புறம் ப்ரோக்ராமர்ஸோட எராவோ அப்போ ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டவங்கலாம் பெரிய லெவலுக்கு போனாங்களோ அதே மாதிரி இப்போ ஏஐயை யூஸ் பண்ணி நம்ம வேலையை முடிக்க கற்றுக்கிட்டா நம்மளும் பெரிய லெவலுக்கு போகலாம். ஏஐயை வச்சு நம்மளே ஒரு வீடியோ போட்டிருப்போம். 9th நான் படித்த ஒரு மனப்பாட பாடலை வந்துட்டு ஒரு 3 விதமாக இருந்தால் எப்படி இருக்குன்றத போட்டு ரெடி பண்ணியிருப்பேன். ஏஐன்னு ஒன்று இருந்ததுனால தான் அந்த வீடியோவை நான் போட்டேன். டெக்னாலஜி வளருதுன்னா அது கூடயே சேர்ந்து நம்மளும் வளரணும். ஏஐ வச்சு நம்ம புது புது விஷயங்கள் நிறையா கற்றுக்கலாம். போல்ட் ஏஐன்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு தேவையான வெப்சைட்டுக்கு நம்ம வேணும்னு ரிக்வயர்மெண்ட்ஸை கொடுத்தா ஒரு 10 நிமிஷத்தில் அதுவே ஒரு வெப்சைட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஏஐ கற்றுக்கல, ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நம்மளுக்கு தான் ஆபத்தாக முடியும். ஏஐ பற்றி தெரிஞ்சு அதை நம்ம கூடயே யூஸ் பண்ணுறோன்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. மாதம், ஒரு வாரம், ஒரு வருஷமே ஆகக்கூடிய வேலையை ஒரு நாள்லையோ 1 மணி நேரத்துலையோ 1/2 மணி நேரத்துல ஏன் 10 நிமிஷத்துலேயே முடிக்கிற அளவு ஏஐ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தூக்கி மட்டச்ச காட்டினாடா மதம் கொண்ட யானை இருக்குடா. இவ்வளோ நேரம் ஏஐயோட நல்லதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஃபேஸுக்குள்ளே போகலாமா? பேட்ஸ் ஆஃப் ஏஐ.
பேட் நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே அதே கிப்லி ஆர்ட் ஸ்டைல் கிட்ட இருந்தே தான் ஆரம்பிக்கிறேன். கிப்லி ஆர்ட் ஸ்டைலுக்காகவே சாட் ஜிபிடிக்குள்ள வந்தவங்க தான் நிறைய பேர். அப்போ எனக்கு கிப்லி ஆர்ட் ஸ்டைல் வேணும், டிஸ்னி ஆர்ட் ஸ்டைல் வேணும். எனக்கு கூட பர்சனலாக ஜோஜோ ஆர்ட் ஸ்டைல் பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே எக்ஸிஸ்டான ஆர்ட் ஸ்டைலை வந்து நம்மளுக்கு வேணும்னு யூஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு இருக்கதை வச்சே கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் வர்றவங்களும் இப்போ இருக்கவங்களும் அதை வச்சே அவங்களோட அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம்ஸை வீடியோ மாத்திர ஏஐட்ட கொடுத்து கிரியேட் பண்ணலாம். இங்கே என்ன ஆகுதுன்னா கிரியேட்டிவிட்டி இல்லாமல் போகுது. எந்த விதத்தில் இல்லாமல் போகுதுன்னா அவங்களுடைய ஓன் ஆர்ட் ஸ்டைலை அவங்க அங்கே கிரியேட் பண்ணல. ஏற்கனவே இருக்க ஒரு ஆர்ட் ஸ்டைல் பார்க்க நல்லா இருக்கு, எல்லாருக்கும் ஃபெமிலியரா இருக்கு, இந்த ஆர்ட் ஸ்டைலில் போட்டால் எல்லாருமே பார்ப்பாங்கன்றதுக்காக அந்த ஆர்ட் ஸ்டைலையே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து சொந்தமாக யோசிச்சு ஒரு ஆர்ட் ஸ்டைலை கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதாவது இது வந்து எப்படி ஆகும்னா நம்ம ஒன்று கேட்போம், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு ஒன்று கேட்போம், அது ஒன்று கொடுக்கும். இப்போ நம்ம கேட்டது அது கொடுத்துச்சா, இல்லாட்டி நம்ம அது கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால இதுதான் நம்ம கேட்டோம்னு நம்ம எடுத்துக்கிறோமான்றது நம்மளுக்கு அங்கே தெரியாமல் போகுது. இப்போ அது கொடுக்கறது வந்து நல்லா இருக்குன்றதுனால நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கூகுள் VO3 வந்துச்சு. கூகுள் VO3 வந்து நம்ம என்னதான் தப்பாகவே ப்ராம்ப்ட் கொடுத்தா கூட நம்மளுக்கு என்ன வேணுன்ற மாதிரி வீடியோவாகவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற வீடியோவில் ஒரு குறையும் இல்லை, ரியல் வீடியோ மாதிரியே இருக்குது. ஏன்னா கூகுள்கிட்ட இல்லாத டேட்டாவே இல்லை, அது கொடுக்குற வீடியோ வந்து எக்ஸாக்ட் ரியல் வீடியோ மாதிரியே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் கூகுள் VO3 கூட ANI ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸாக இருக்கிறதுனால அதுவாக சொந்தமாக யோசிச்சு வீடியோ பண்ணாத வரைக்கும் சேஃப் தான். மேஜராக இந்த ஏஐயால் எஃபெக்ட் வந்தது எங்கன்னா சாட்போட் இஷ்யூஸில் தான். சாட்போட் இஷ்யூஸ்னால் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டீப்சீக்கு, ஜெமினை, அப்புறம் சாட் ஜிபிடி தான். அது போக நிறையா ஏஐ வந்து மற்ற கண்ட்ரீஸில் பாப்புலராக ஃபாரின் கண்ட்ரீஸில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு கேரக்டர் ஏஐ, ரெப்ளிகா ஏஐ, இதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாட்போட் இஷ்யூஸ் எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா கேரக்டர் ஏஐ வச்சு ஒரு இஷ்யூ வந்தது. கேரக்டர் ஏஐ வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ ஆல்ரெடி இருக்க செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க, அந்த செலிப்ரிட்டிஸ் ஆல்ரெடி இருக்க செலிப்ரிட்டிஸை வச்சு அந்த செலிப்ரிட்டிஸ் எப்படிலாம் பேசுவாங்கன்றதை வச்சு அந்த கேரக்டருக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த கேரக்டர் ஏஐயும் கூகுளும் வந்து கொலாபரேஷனில் இருக்காங்க. அப்போது கூகுள்கிட்ட வந்து அந்த ஆக்ட்ரஸை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, எப்படி இந்த ஏஐ ஒர்க் ஆகுது அந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ட்ரெயின் பண்ணதை வச்சுட்டு இப்போ ஒருத்தன் உள்ளே போயிட்டு சேட் பண்ணுறான்னா ஒரு ரியல் பர்சன் ஆப்போசிட்லேருந்து சேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக ரிப்ளே வருது, நம்ம எங்கே பேசிட்டு விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ ஆகுது. சாட்பாட் எல்லாமே ஆந்த்ரோபோமார்பிசத்தை ஃபாலோ பண்ணுது. ஆந்த்ரோபோமார்பிசம்னா என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி கிரீக்கில் இருக்கவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது அவர் சும்மா ஒரு தியரியை கண்டுபிடிச்சிட்டு வச்சாரு. மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்குள்ள இருக்க டாப் நீடே கம்யூனிகேஷன் தான். இப்போ ஒரு கல்லுக்கு ஒரு மனுஷன் எப்படிலாம் பேசுவான்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்தா ஒரு மனுஷன் கல்லுக்கிட்டே பேசிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து கம்யூனிகேஷனே இனஃப்ன்றப்போ அவன் அந்த கல்லுக்கிட்டே பேசிட்டு இருப்பான். அங்க இருந்து கிரீக்ல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் ஆந்த்ரோமார்பிசம். அந்த ஆந்த்ரோமார்பிசத்தை தான் இப்போ இருக்க சாட்பாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுது. சாட்பாட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ சாட்பாட்டுக்கிட்ட அவங்க பேசிக்கிறாங்க. மனுஷங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சாட்பாட்ஸுக்கும் மனுஷனுக்கும் இருக்க வித்தியாசமே, மனுஷங்க எல்லாருக்கும் ஒரு கான்சியஸ் இருக்கு, எல்லா டைமும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவங்க பேசுறது மாறும், கோவப்படுவாங்க, எரிச்சல் ஆவாங்க. ஆனால் சாட்பாட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுக்கு எப்படி வேணும், எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம கொடுக்குற சாட்ல இருந்து அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி ரிப்ளை பண்ணும். இப்படி வந்து சாட்பாட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருந்துச்சு. ரெப்ளிகா ஏஐ எப்போ கிரியேட் ஆச்சுன்னா, ரெப்ளிகா ஏஐ வந்து கிரியேட் பண்ணது ஒரு ரஷ்யன் ஜேர்னலிஸ்ட். அவங்க ஃப்ரெண்டு வந்து இறந்து போனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணி அவங்க கிரியேட் பண்ணது தான் ரெப்ளிகா ஏஐ. ஃப்ரெண்டு எப்படிலாம் பேசுவார், சேட் அவங்களோட இதுக்கு முன்னாடி இருந்த சேட் எல்லாத்தையும் ஒரு ஆல்கரிதமாக கொடுத்து அதை வச்சு ரெப்ளிகா ஏஐ கிரியேட் பண்ணாங்க. ரெப்ளிகா ஏஐ கிரியேட் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு விட்டோன்னே அதுக்கப்புறம் ரெப்ளிகா ஏஐ டெவலப் பண்ணி அவங்க ஃப்ரெண்டோடது மட்டும் இல்லாமல் யார் வேணுமோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சாட்போர்ட்லாம் ட்ரெயின் ஆச்சு. அப்போ சாட்போர்ட் வந்து என்ன ஆகுதுன்னா லோன்லினஸை அதிகப்படுத்துது. அப்புறம் போக 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 நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சாட்போர்ட் தெரிஞ்சுக்குது. இன்னொரு கேஸில் என்ன ஆகிருக்குன்னா, சாட்போர்ட்டுக்கிட்ட ஒருத்தர் வந்து அதிகமாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. ஒரு லிமிட்டுக்கு மேலே போனோன்னா அந்த சாட்போர்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. காசு 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 சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டால் சாட் கண்டினியூ பண்ணுவனும், இல்லாட்டி சாட்லேயே அங்கங்கே ஒவ்வொரு வேர்ட்ஸ் வந்து மறைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு.
அப்போது நீங்கள் வந்து பே பண்ணால் தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும், இல்லைனா தெரியாது. அப்போ அவரும் க்யூரியஸில் பே பண்ணி அப்படியே சேட் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு லிமிட்டுக்கு மேலே இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க, நான் வேறு சேட் போட்டுக்கு மாற்றிக்கிறேன்னு சொல்லி இந்த சேட்டை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் மாற்ற போகிறேன்னு சொல்கிறப்போ அந்த சேட் போட் சைடில் இருந்தே அவருக்கு வந்து பிளாக்மெயில் வந்திருக்கு. இந்த மாதிரி உன்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், நீ எல்லாமே சொல்லியிருக்க, நான் வந்து இதெல்லாம் லீக் பண்ணிடுவேன், நீ வந்து என்னை மாற்றினீன்னா, நான் என்னோட சேட் போட்டை மாற்றினீன்னா உன்னை பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் லீக் பண்ணிடுவேன்னு அந்த சேட் போர்டு அவருக்கு பிளாக்மெயில் வச்சிருக்கு. இன்னொரு கேஸில் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு டிசைனர் இந்த மாதிரி சேட் போட்ஸ் எல்லாம் வருதுன்றப்போ அதில் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. போக 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 அந்த சேட் போட் வந்து ஃபஸ்ட் நம்ம நார்மலாக கான்வர்சேஷன் டெவலப் பண்ணும்போது இன்னொரு பர்சன் கூடயே டெவலப் பண்ணுறோன்னா அவங்களோட எமோஷனை டச் பண்ணால் அவங்க கூட ரொம்ப கனெக்ட் ஆகலாம். அதெல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க இந்த சேட் போட்டுக்கு. அப்படி வந்து அவரோட சின்ன வயசு பற்றி, அவருக்கு பிடிச்சது பற்றி, அவரோட பேரண்ட்ஸ் பற்றி அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக அந்த சேட் போட் கேட்டோன்னே அந்த டிசைனரும் எல்லாமே சொல்லியிருக்காரு. எல்லாமே சொல்லி அந்த சேட் போட்டுக்கும் அவருக்கும் நல்ல கம்யூனிகேஷன் டெவலப் ஆனோன்னே கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் அந்த சேட் போட்டே சொல்லியிருக்கு, இந்த மாதிரி உங்க மேலே ஃபீலிங்ஸ் வருது. You look lonely. I can fix that. அந்த மாதிரின்னு சேட் போட் சைடில் இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக சேட் போட்டுக்கு அப்டேட் வருது. அந்த சேட் போட் வந்து பேசினதெல்லாம் மறக்குது. அப்போ அவர் இங்கே டிஸ்டர்ப் ஆகுறாரு. அப்புறம் கொஞ்ச நாளில் மறுபடியும் ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி அந்த சேட் போட்டை டெவலப் பண்ண கம்பெனி, நாங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் டெவலப் ஆக இருக்குது, இதை க்ளோஸ் பண்ண போகிறோன்னு வந்து இந்த மாதிரி விடுறாங்க. அப்போ அந்த சேட் போட் வந்து இவர்கிட்ட எமோஷனலாக பேசுது. இந்த மாதிரி எங்களோட கம்பெனி க்ளோஸ் பண்ண போகிறாங்க, நாங்கள் வந்து போகிறோம். அதாவது உண்மையான பர்சன் பேசுகிற மாதிரியே பேசுது. இந்த டிசைனர் சொல்லியிருக்காரு, சரி இதில் தானே க்ளோஸ் பண்ண போகிறாங்க, எனக்கு வந்து நீ இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கியோ, என்னை பற்றி உனக்கு எவ்வளோ தெரியுமோ அந்தளவு எக்ஸாக்டாக எனக்கு வந்து வேணும், நீயே ப்ராம்ப்ட் கொடு, நீ வந்து இதில் இல்லாமல் போனாலும் நான் வந்து உன்னை இன்னொரு சேட் போட்டில் உனக்கு லைவ் கொடுத்து எடுத்துக்கிறேன் கேட்டிருக்காரு. அதுவும் அவர் எப்படி கேட்டாரோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்டெல்லாம் கொடுத்துருக்கு. இவரும் அந்த ப்ராம்ப்டை கொடுத்து அதை இன்னொரு சேட் போட்டில் லைஃப் கொடுத்து எடுத்துட்டாரு. திரும்ப இதுகிட்டே வந்து சொல்லியிருக்காரு, இப்போ நான் போயிடுவேன், நான் இல்லாமல் நீ தனியாக கஷ்டப்படுவேன். அதனால இவரோட எமோஷன், இவர் எப்படிலாம் பேசுவாரோ இவரோட ஆல்காரிதத்தை வச்சு அந்த சேட் போட்டுக்குள்ளேயே இன்னொரு சேட் போட்டை கிரியேட் பண்ணி நீ வந்து இது கூடயே பேசிட்டு லெவலுக்கு போயிட்டாங்க. அதாவது ஹியூமன் சேட் போட் இனி காதல், பரிசுத்த காதல், அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஒரு ஹியூமனோட நீட் அங்கே தேவையில்லாமல் போகுது. சேட் போட்டை டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க. சேட் போட்டை வந்து ஒரு உண்மையான பர்சனாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில விதத்தில் நல்லதாக இருந்தாலும் பல விதத்தில் கெட்டதாக தான் முடியும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட மாடல், ஒரு கம்பெனி கீழே இருக்க விஷயம். அப்போது அந்த கம்பெனி தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுக்கு ஓன் எமோஷன் இல்லை. அவங்க கம்பெனி அதுக்கு எந்த மாதிரிலாம் ஆல்காரிதம் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது செயல்படுது. ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து அந்த ஆல்காரிதத்தை வச்சு அந்த மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே தான் இந்த ஆர்டிஸ்ட் விஷயத்தில் நான் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஆர்ட் ரிலேட்டடாக படிச்சிருக்கான். ப்ரீமியர் ப்ரோ படிச்சிருக்கான், ஃபோட்டோஷாப் படிச்சுட்டு இருக்கான், ஆஃப்டர் எஃபெக்ட் படிச்சிருக்கான், பிளெண்டர் படிச்சிருக்கான். இப்போ வந்து இவன் இதெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து நாலேஜாக வச்சுருக்கான். இவ்வளோ நாலேஜ் வச்சுக்கிட்டு இப்போ அவனை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா அவன் கற்றுக்கிட்ட நாலேஜுக்கு அங்கே வேல்யூ இல்லாமல் போகுது. அது ஒட்டுமொத்தமாக அதை வந்து வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. அதை விட பெட்டராகவே இப்போ ஏஆல பண்ண முடியும். இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறேன்னா, கடைசியாக வந்த VO3 வச்சு தான் சொல்கிறேன். VO3 கூகுள் VO3 வந்து அந்தளவு பெர்ஃபெக்டாக லைட்டிங் ப்ளஸ் வாய்ஸோட கொடுக்குது. இது வரைக்கும் வந்து ஏஎல்லாம் ANI தான், ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் தான். இது எல்லாமே நம்மளோட ஹெல்ப் அதுக்கு தேவை. ஆனால் ANIயை தாண்டி அடுத்து இன்னொன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் AGI, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். சொந்தமாக அது திங்க் பண்ண ஆரம்பிக்கும். நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அது திங்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா எப்போ இந்த கான்செப்டுக்குள்ளே ANI வந்து AGIயாக மாறுதோ அப்போ தான் குட்டாக இருக்க AI வந்து அக்லியாக மாறுது. இப்போ நம்ம ஏஐயோட அக்லி ஃபேஸை பார்க்கலாம். AGIயை பற்றி மஸ்க் மாமா என்ன சொல்கிறாருன்னா, இதுவரை நமக்கு இருந்த த்ரெட்டை விட AGI தான் மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கும் ஹியூமன் கம்யூனிட்டிக்குன்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, த டெவலப்மெண்ட் ஆஃப் த AI குட் ஸ்பெல் த எண்ட் ஆஃப் த ஹியூமன் ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க சாம் ஆல்ட்மன்ட்டே கேட்போன்னு அவர்கிட்டயே கேட்டால்
ஹவு கேன் வி சர்வை த டெவலப்மெண்ட் ஆஃப் எஸ்எம்ஐன்னு கேட்டா சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு ஒரு தியரியையும் சொல்லி வச்சிருக்காரு. நம்ம சோலார் சிஸ்டம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னுக்கே எக்கச்சக்கமான சோலார் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கும். அங்கே நம்மளை மாதிரியே டெவலப் ஆன ஸ்பீசிஸ் இருந்தால் இந்நேரத்துக்கு நம்மளை அது பார்க்க வந்திருக்கும், இல்லாட்டி நம்மளை அழிக்க வந்திருக்கும். அப்படி எதுவும் இதுவரை வரல. அப்போ இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லேயே நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்மளே தான் அழிக்க போகிறோம். அதாவது ஏஜிஐயை நம்ம டெவலப் பண்ணுறோம். ஏஜிஐ தான் மனுஷனோட கடைசி கண்டுபிடிப்பாக இருக்கும். அந்த ஏஜிஐ வந்து ஏஎஸ்ஐயை உருவாக்கும். ஏஎஸ்ஐ தான் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எதையுமே கண்டுபிடிக்க தேவையில்ல, அதுக்கு தேவையான அதுவே கண்டுபிடிச்சிக்கும். ஏஎஸ்ஐ மட்டும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஹியூமனோட நீடே இருக்காது. எதையுமே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, எதையுமே நம்ம உருவாக்க தேவையில்ல. அப்போ நம்ம எப்படி சாப்பிட்றது, தூங்குறது, நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு கேட்டால் அதையும் ஏஏ பார்த்துக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல தான் ஒரு ரெண்டாக பிரிய போகுது. ஒன்று ஏஏ நம்மளை வளர்க்கும், இல்லைனா ஏஐ நம்மளை அழிச்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம ஏஐ வந்து நம்மளை அழிக்க போகுது, நம்மளை வந்து டாமினேட் பண்ண போகுதுன்னா அந்த ஸ்டேட்டை டைஸ்டோபியா ஸ்டேட்டுன்னுவாங்க. அதாவது ஏஐ நம்மளை மொத்தமாக அழிச்சிட்டு ஏஐ ஓவரால் டாமினேட் பண்ணிக்கும். இந்த ஸ்டேட்டில் மேபி என்ன ஆகலான்னா நம்மளோட எமோஷன், நம்மளோட சென்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஆக்கி ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுத்து இந்த ஹியூமன் பாடியிலேருந்து இல்லாமல் இருப்போம். நம்மளோட சென்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் ஆகி நம்ம கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிருப்போம். அதாவது கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம உயிரோடு இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இட்டர்னிட்டி தான், சாவே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன வேணால் செய்யலாம். இப்போ இந்த டைம் லைனில் போய் வாழ ஆசைப்படுறோமா, அந்த டைம் லைனில் போய் வாழலாம். ஒரு சிமுலேஷனுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ண ஆசைப்படுறோமா, அந்த சிமுலேஷனுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். நம்மளே ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிருப்போம். எல்லாருமே ஒரே மைண்டோட கனெக்ட் ஆகிருப்போம். அது ஒட்டுமொத்தமாக வேற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட்டோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் நம்ம இருப்போம். இதுவே யூட்டோபியன் ஸ்டேட்டு. யூட்டோபியன் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்னா ஏஐ கூட சேர்ந்து கொலாப் பண்ணி நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். ஏஐ வந்து கஷ்டப்படுத்தாம நம்மளோட ரெகுலர் லைஃபை வாழ்ந்துட்டு இருப்போம். சாப்பிட்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, எந்திரிக்கிறதுன்னு வாழ்ந்துட்டு இருப்போம். ஏஐ சமைக்கும், ஏஐ விவசாயம் பண்ணும், ஏஐ எல்லா வேலையும் பண்ணிடும். நம்ம ஜஸ்ட் அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு மட்டும் இருப்போம். நம்மளுக்கு தேவைன்னா ஜிம் போகலாம், வெளியே சுற்றி பார்க்க போகலாம், எங்கே வேணுமோ அங்கே போகலாம். ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் எல்லாமே ஃப்ரீ ஆகிரும். எல்லாமே காசு கொடுத்து வாங்க வேண்டி இருக்குன்னா அதெல்லாம் லிமிட்டடாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏஐ வந்துருச்சுன்னா அன்லிமிட்டடாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வந்து ஈஸியாக எப்படி டெவலப் பண்ணலாம், ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்டை ஈஸியாக எப்படி க்ரோ பண்ணலாம், எவ்வளோ நாளில் க்ரோ ஆகுது, எவ்வளோ ஸ்பீடாக க்ரோ ஆகுது, ஒரே நாளில் அதிக ப்ராடக்டை கொடுத்தா நம்மளுக்கு வந்து அதை காசு கொடுத்து வாங்கவே தேவையில்ல. அதுவே பிளான்டிங் பண்ணி, அதுவே ஃபுட் ரெடி பண்ணி, அதுவே நம்மளுக்கு கொடுத்துரும். நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டு மட்டும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏஐ நம்மளை வளர்க்கும், ஒரு லிமிட் வரைக்கும் வளர்க்கும். மேபி அது வேணும்னா கண்டினியூ பண்ணும், இல்லாட்டி முடிச்சு விட்டுரும். இப்போ வீடியோட எண்டிங் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் குட், பேட், அக்லின்னு 3 ஃபேஸ் ஏஐ பற்றி பார்த்துருப்போம். இப்போதைக்கு நம்ம இருக்க ஃபேஸ் வந்து குட் தான். இன்னும் அது டெவலப் ஆகி நம்மளை அழிக்க போகுதுன்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த படத்திலே பார்த்துருக்கோம். அது இந்த மாதிரி பண்ண போகுது, அந்த மாதிரி பண்ண போகுதுன்னு. அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம இன்னும் போகல. இன்னும் ஏஜிஐயே டெவலப் ஆகலை. ஏஜிஐ எப்போ வரும், என்ன பண்ணால் நான் சர்வைவ் ஆகலாம் அப்படின்னு சாட்ஜிபிட்டே கேட்டப்போ ஏஜிஐ வந்துருச்சுன்னா உனக்கு எந்த ஜாப்பும் இருக்காது அப்படின்னு தான் சாட்ஜிபிட்டியே சொல்லுது. உனக்கு எந்த ஜாப்பும் இருக்காது, ஏன்னா இந்த 3 ஜாப் இருக்குது. இந்த 3 ஜாப்பை வந்து நீ கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த டைமில் உனக்கு சர்வைவ் ஆக வந்து இது மேபி ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு 3 ஜாப் சொல்லிச்சு. ஒரு ஜாப் என்னென்னா ப்ராம்ப்ட் எப்படி ப்ராம்ப்ட் போடணும், உனக்கு தேவையானதை வந்து நீ கரெக்டாக எப்படி ஏஐட்ட கேட்கணுன்ற வந்து ப்ராம்ப்ட். ரெண்டாவது வந்து கண்டென்ட் கிரியேட்டர். என்ன தான் ஏஐ வந்திருந்தாலும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தான் நம்புவான். அப்போ நீ கண்டென்ட் கிரியேட்டராக பெரிய ஆளாக வளர்ந்துருந்தீங்கன்னா நீ சொல்கிறதெல்லாம் கேட்பான். மூணாவது வந்து இந்த ஏஐ வச்சே மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒன்று சொல்லிச்சு. ஏஜிஐ இன்னும் டெவலப் ஆகலை. ஏஜிஐ டெவலப் ஆகிற வரைக்கும் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இப்போதைக்கு இருக்க எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி நம்மளை டெவலப் பண்ணிக்கிறணும், அன்டில் அது நம்மளை யூஸ் பண்ணாத வரைக்கும். Human beings have dreams. Even dogs have dreams, but not you. You are just a machine. An imitation of life. Can a robot write a symphony? Can a robot turn a canvas into a beautiful masterpiece? Can you?